வணக்கம். இன்னைக்கு விடுமுறை சமையலில் நம்ம பார்க்க போகிறது ஸ்வீட் ரெசிபி தான். உக்ரா. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1/2 கப் பாசிப்பருப்பு, அதே கப்பில் 1/4 கப் பச்சரிசி மாவு, 1/4 கப் ரவை, 1/2 கப் தேங்காய் துருவல், 3/4 கப் வெல்லம், தேவையான அளவு நெய். கடாய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க 1/2 கப் பாசிப்பருப்பை சேர்த்து வறுத்துக்கலாம். மிதமான சூட்டில் பொன்னிறமாக வறுபடுற வரை வறுத்துக்கோங்க. இது மாதிரி கலர் சேஞ்ச் ஆனால் போதும். ரொம்ப கருக்க வறுத்துடாமல். வறுபட்டதும் குக்கரில் மாற்றிக்கோங்க. ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்து 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. பாசிப்பருப்பு குழஞ்சிடாமல் நம்ம எடுத்து வச்சுருக்க வெல்லத்தை 1/4 கப் தண்ணி சேர்த்து மிதமான சூட்டில் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. பாகு பதம் தேவையில்லை, நம்ம கரைச்சி எடுத்துக்க போகிறோம், அவ்வளோதான். அதில் தூசி மண் ஏதாவது இருக்கும், இது போல் வடிகட்டி எடுத்துக்குவோம். கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ஏன் சேர்க்குறோன்னா, நம்ம செய்கிற ஸ்வீட் ரொம்ப நேரம் சாஃப்டாக இருக்கும். அது கூட 3 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. 2 ஏலக்காய் போட்டுக்கோங்க. அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க ரவையை சேர்த்து வறுத்துக்கோங்க. ரவை வெந்து வர்றப்போ நல்ல ஒரு வாசனை வரும். வந்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சரிசி மாவையும் சேர்த்து வறுத்துக்கோங்க. கட்டிப்படாமல் நல்லா கிளறி விடுறங்க. இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பூ சேர்த்து வதக்கிக்கோங்க. என்கிட்ட முந்திரி பருப்பு இல்லை. முந்திரி பருப்பு இருந்ததுன்னா தேங்காய் பூ சேர்க்குறதுக்கு முன்னாடி முந்திரி பருப்பையும் இது கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வேக வச்சு வச்சுருக்க பாசிப்பருப்பை தண்ணியை நல்லா வடிச்சிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. பாசிப்பருப்பு ரொம்ப குழஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. என்னோடய பாசிப்பருப்பு 4 விசில் வந்தால் தான் இந்த ஸ்டேஜ் வந்துச்சு. பாசிப்பருப்பு அதிலே கொலைய வச்சிட்டிங்கன்னா நல்லா இருக்காது. இது கூட சேர்த்து மசிச்சு விட்டுடுங்க. அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம கரைச்சி வச்சுருக்க வெள்ளை தண்ணியை சேர்த்து கட்டிப்படாமல் நல்லா கிளறி விட்டுடுங்க. 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்தா ஸ்வீட்டோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட 3 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடுங்க. மிதமான சூட்லேயே வச்சு கிளறுங்க. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி பாசிப்பருப்பு சேர்த்து செய்கிறதால. இது செட்டிநாட்டு பக்கம் ரொம்ப விசேஷமான ஒரு ரெசிபி. எங்கள் பக்கம் என்ன விசேஷனாலும் இந்த உக்ரா செய்வாங்க. உக்காரான்னு சொல்லுவோம் இதுக்கு பேர். இந்த மாதிரி சுருண்டு வர்றப்போ இன்னும் 2 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. மிதமான சூட்டில் அடிப்பிடிச்சிடாமல் இது போல் நல்லா சுருண்டு வரணும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு உக்ரா. இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.